بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிந்தான் அல் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருப்பதற்கு, அல் குர்ஆனை ஓதுவதற்கும் அதன் பொருளை அறிவதற்கும் அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கும் அதனுடைய சட்டங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக, எளிதாக்கி தருவானாக. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக சேவை செய்த ஆலிம்கள், முஹத்திஸ்கள், ஃபகீஹ்கள், முஃபஸ்ஸிர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. அல்லாஹுடைய தீனை கற்பிக்கக்கூடிய உலமாக்கள், மாணவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். கவனிங்க, இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் சூரத்து அலம் நஷ்ரஹ் இந்த சூறாவை நாம் இறுதி அமர்விலே இருக்கின்றோம். கவனிங்க, சூரா அலம் நஷ்ரஹுடைய இறுதி வசனத்தில் இன்று நாம் இருக்கின்றோம். வ இலா ரப்பிக ஃபர்கப், வ இலா ரப்பிக ஃபர்கப். இந்த பாடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முந்தைய வசனங்களை எல்லாம் ஒரு தடவை ஓதி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் ஒரு தடவை மனதில் கொண்டு வந்திருப்பீர்கள் என்றும் நல்ல ஆதரவு வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அதற்கு உதவி செய்வானாக. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. ஏழாவது வசனத்தினுடைய விளக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய அந்த தெளிவோடு விளக்கத்தோடு நம்ம பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான இந்த சூறாவிலே அதனுடைய இறுதி வசனத்திலே ஒரு அற்புதமான உபதேசத்தை செய்கிறான் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதன் மூலமாக அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த உபதேசத்தை முன்வைக்கிறான். அந்த உபதேசம் என்ன? வ இலா ரப்பிக ஃபர்கப். கவனிங்க, இதனுடைய அரபி வாசகம் எப்படி இருக்கும்? ஃபர்கப் இலா ரப்பிக என்று இருக்கும். கவனிங்க, ஃபர்கப் இலா ரப்பிக. அரபி மொழியில ஒரு சட்டம் இருக்கு. பின்னால் கொண்டு வர வேண்டியதை முற்படுத்தி முன்னால் சொல்லப்படுமே ஆனால் அது ஒரு அதிகப்படியான பொருளை கொடுக்கும். அங்கே வாக்கியத்தில் ஒரு அழுத்தத்தை, ஒரு உறுதியை, ஒரு அபரிமிதமான ஒரு கருத்தை வலியுறுத்தும். இதற்கு உதாரணமா நீங்க புரிவதென்றால் பாருங்க, உன்னிடம் உதவி தேடுகிறோம். இது தமிழ்ல நம்ம சொல்வோம். தமிழ்ல உன்னிடம் உதவி தேடுகிறோம். இப்ப இந்த உன்னிடம் உதவி தேடுகிறோம் என்பதை உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வேற யார் பக்கமும் நாங்க திரும்ப மாட்டோம், எந்த அவுலியா பக்கமும் திரும்ப மாட்டோம், எந்த ஒரு படைப்பின் பக்கமும் திரும்ப மாட்டோம். இறைவா, உன் பக்கம் மட்டுமே நாங்கள் திரும்பி உன்னிடமே உதவி தேடுவோம். உன்னிடம் உதவி தேடுவோம், உன்னிடமே உதவி தேடுவோம். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அதே போலதான் அரபி மொழியில நஸ்தஈனுக, நஸ்தஈனுக உன்னிடம் உதவி தேடுகிறோம். இந்த நஸ்தஈனுக என்ற க என்ற அந்த லமீரை பிரித்து அது முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நஅபுதுக வ நஸ்தஈனுக. அந்த காஃப பிரித்து, அப்ப காஃப பிரிக்கும் பொழுது அதை தனியா சொல்ல முடியாது, அதற்கு துணையான ஒரு எழுத்தை அதற்கு சேர்க்கணும். அப்ப இய்யா என்ற அந்த துணை எழுத்தை சேர்த்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னை மட்டுமே வணங்குவோம். சரியா? சோ அந்த அடிப்படையில தான் இந்த இடத்துல ஃபர்கப் இலா ரப்பிக,
உமது இறைவனின் பக்கம் நீங்கள் ஆசைப்படுங்கள். ஃபர்கப், ரஹிப யர்கபு என்றால் ஆசைப்படுவது, தேடுவது, பிரியப்படுவது, ஏங்குவது, ஒன்றை விருப்பத்தோடு நாடி செல்வது. இந்த அர்த்தங்கள் எல்லாம் ரஹிப என்பதற்கு வரும். இலா ரப்பிக்க, உமது இறைவனின் பக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அந்த பின்னால் வரக்கூடிய ஜார் மஜ்ரூர் என்ற அந்த சிலாவை ஃபர்கப் என்ற ஃபஅலுக்கு முன்பாக முற்படுத்தி சொல்லிவிடுகின்றான். வ இலா ரப்பிக்க, நபியே உம்முடைய இறைவனின் பக்கம் மட்டுமே, நபியே உம்முடைய ரப்பை நோக்கி மட்டுமே ஃபர்கப், நீங்கள் ஆசை வைத்துக் கொண்டிருங்கள், அவனை தேடிக்கொண்டிருங்கள், அவனை பிரியப்பட்டுக் கொண்டிருங்கள், அவனுடைய பிரியத்திற்காக நீங்கள் ஏங்கி விடுங்கள். வயிலா ரப்பிக ஃபர்கப், உம்முடைய ரப்பின் பக்கம் மட்டுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல என்னென்ன கருத்துக்களை சொல்கிறான், இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்க. முதலாவதாக இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் தபரியுடைய இந்த மகத்தான பணியை ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர்களுடைய இல்மை கொண்டு பலன் பெறக்கூடிய நல்ல மூமின்களில், இல்முள்ளவர்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வகவுலுஹு வ இலா ரப்பிக ஃபர்கப் யகூலு தஆலா ذிக்ருஹு, யகூலு தஆலா ذிக்ருஹு, யாருடைய புகழ் ஓங்கி உயர்ந்ததோ அந்த ரப்பு சொல்கிறான். வ இலா ரப்பிக யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது இறைவனை நோக்கி, உங்களது இறைவனின் பக்கம் ஃபஜ்அல் ரக்பதக, உங்களுடைய ஆசைகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபஜ்அல் ரக்பதக, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய ரப்பை நோக்கி ஆக்கிக் கொள்ளுங்கள். தூன மன் சிவாஹு மின் ஹல்கிஹி, அவனுடைய படைப்புகளில் யார் பக்கமும் அல்லாமல், அவனுடைய படைப்புகளில் மனிதர்களில் யார் பக்கமும் அல்லாமல் உங்களுடைய ரப்பின் பக்கம் மட்டுமே உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய தேடல்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். புரியுதா? இது கான ஹாவுலாயில் முஷ்ரிகூன மின் கௌமிக, நபியே உங்களது சமுதாயத்தை சேர்ந்த அந்த இணை வைப்பாளர்கள் கத் ஜஅலூ ரக்பதஹும் ஃபீ ஹாஜாத்திஹிம் இலல் ஆலிஹதி வல் அந்தாத், இந்த இணை வைப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய தேவைகளில், தங்களுடைய ஆசைகளை, தேடல்களை, நோக்கங்களை எல்லாம் சிலைகளின் பக்கம், அவர்கள் உருவாக்கி கொண்ட தெய்வங்களின் பக்கம், அவர்கள் உருவாக்கி கொண்ட இணை அந்த கடவுள்களின் பக்கம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். நீங்களோ அல்லாஹ் ஒருவன் பக்கம் மட்டுமே நீங்கள் உங்களது தேவைகளை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது ஆசைகளை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது நாட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு நில்லுங்கன்னா எந்திரிச்சு நின்றாதீங்க. இன்றைய காலத்துல முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்களுடைய நிலைகளை சிந்தித்து பாருங்கள். இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஏதாவது ஒன்றென்றால், ஏதாவது ஒரு சிரமமோ, கஷ்டமோ, தேவையோ, பிரச்சனையோ, குழப்பமோ, வேண்டுதலோ எதுவாக இருந்தாலும் ரப்பை நோக்கி அதை வைத்து விடுங்கள், ரப்பிடத்திலே ஓடி வந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தௌஹீதிலே பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தௌஹீதிலே பின்பற்றாத பெயரளவுக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையிலே எப்பேற்பட்ட வித்தியாசம் இருக்கிறது யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பெயரளவுல முஸ்லிம்களாக இருந்து கொண்டு பலர் தங்களுடைய தேவைகள், தங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம், தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, தங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம், தங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் உடனே எந்த அவுலியா சீக்கிரமா உதவி செய்வாரு? அப்துல் காதர் ஜீலானியா, மஹபூபு சுப்ஹானியா, காஜா முஈனுதீன் சிஷ்தியா, நாகூர் ஆண்டவரா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள், தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை அல்லாஹ்வுக்கு சமமான தெய்வங்களாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இறைநேசர்கள் என்ற அந்த தகுதியிலிருந்து அவர்களை உயர்த்தி, எப்படி அல்லாஹுவின் பக்கம் நாட்டம் கொள்ளப்படுமோ,
அல்லாஹுவின் பக்கம் தேடல்கள் வைக்கப்படுமோ, அல்லாஹுவை நோக்கி ஆசைகள் நிலை கொள்ளுமோ, அந்த மாதிரி ஒரு இறைநேசரை நோக்கி ஓடுகிறார்கள். அவர்கள் பயணம் செய்து ஓடுகிறார்கள். இல்லை என்றால் உள்ளத்தால் யா கௌஸ் ரட்சிப்பவரே, யா கௌஸ் ஆசம் மகத்தான ரட்சிப்பவரே, யா அப்துல் காதர் ஜிலானி, யா நாகூர் ஆண்டவரே, யா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி, எப்படியெல்லாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை நாடுகிறார்கள் தங்களுடைய தேவைகளில். இது எப்படி இருக்கிறது? ஐயாமுல் ஜாஹிலியால அல்லாஹுவை மிகப்பெரிய வல்லமை உள்ளவனாகவும் படைத்த இறைவனாகவும் நம்பிக்கை கொண்டிருந்தும் அந்த மக்காவுடைய இணை வைப்பாளர்கள் எப்படி தங்களுடைய சிலைகளை, தாங்கள் உருவாக்கி கொண்ட பொய்யான அந்த தெய்வங்களை, தங்களுடைய முன்னோர்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு அவற்றை நோக்கி தங்களுடைய விருப்பங்களை ஆசைகளை ஆக்கி கொண்டார்களோ, அதே போலதான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பலர் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டும் அதே முஷ்ரிக்குகளுடைய வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். யாருடைய வழியில் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த ஏகத்துவத்தின் வழியில் அல்ல. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மக்களுக்கு போய் இந்த பிரச்சாரத்தை செய்யுங்க, புரியுதா? கேட்டுட்டு நல்லா பிரியாணியை சாப்பிட்டுட்டு தூங்காதீங்க, அல்லது ஊர் ஊரா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நகை வாங்குறதுக்கு சுத்தாதீங்க. அல்லாஹ்வுடைய தாவாவை கொண்டு மார்க்க அழைப்பை எடுத்துக்கொண்டு வீடு வீடா போய் மக்களுக்கு தாவா பண்ணுங்க, புரியுதா? கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அலைகிறாங்க, சரியான முட்டாளுங்க. சரியா? அல்லாஹ்வுடைய தாவாவை எடுத்துக்கிட்டு வீடு வீடா அலைங்கன்னு அல்லாஹ் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் தாவா கொடுங்கன்னா கல்யாண பத்திரிகையை தூக்கிட்டு ஓடுதுங்க. என்னத்த முஸ்லிம்களோ ஜாதியோ தெரியலங்க. வலிமாக்கு அழைக்கணும். எப்படி அழைக்கணும்? பள்ளிவாசல் ஆண்கள் போய் எங்க வீட்டுல இன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணத்துக்கு கிடையாது, கல்யாணத்துக்கு அழைக்கவே கூடாது. கல்யாணத்துக்கு அழைக்கிறது இஸ்லாம்ல எங்கெங்க இருக்கு? எந்த மார்க்கத்தில்? ஒரு ஹதீஸ்ல காட்டுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஃபாத்திமாவின் திருமணத்திற்கு அபூபக்கர் உமரை எல்லாம் அழைத்தார்கள், அஷரத்துல் முபஷராவை அழைத்தார்கள். எங்கெங்க இருக்கு இஸ்லாம்ல? நீங்க எல்லாம் பின்பற்றுறது இஸ்லாமா? சும்மா மண்ணாங்கட்டி. என்ன, நீங்களே ஒரு இஸ்லாமை உருவாக்கி கொள்வீங்க, அதுக்கு ஒரு போர்வையை போர்த்தி கொள்வீங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஹதீஸ் ஆயத்துகள்ல தேடுவீங்க, அதுக்கு ஒத்து வரலன்னு சொன்னா ஹதீஸ் ஆயத்தை அப்படியே கழட்டி விட்டுட்டு தனியா வழியில போயிட்டே இருப்பீங்க. அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணும். எங்கேயாவது ஒரு கல்யாணம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கல்யாணம். சரி, மதீனால வந்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை கல்யாணம் நடந்துச்சு? எந்த கல்யாணத்துல மதீனாவை கூப்பிட்டாங்க அவங்க சொல்லுங்க? நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல. நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு கூப்பிடுறது என்பதே இஸ்லாம்ல இல்லைங்க. வலிமாவுக்கு கூப்பிடணும். அது எப்படி கூப்பிடணும்? மஸ்ஜிதுல ஒரு தொழுகை முடிச்ச உடனே இந்த மாதிரி எங்க வீட்டுல அல்ஹம்துலில்லாஹ் நிக்காஹ் நடந்துச்சு, என்னுடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் வலிமா இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. அந்த மஸ்ஜிதுல உள்ளவங்க கலந்துக்கணும். அவ்வளவுதாங்க நிக்காஹ். ஊர் ஊரா போய் கூப்பிடு, தெரு தெருவா போய் கூப்பிடு, நாடு நாடா போய் கூப்பிடு, இருக்கிறவன்லாம் அவன் பிரச்சனையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாரும் ஏன் கல்யாணத்துக்கு வா. எங்கெங்க இருக்கு இஸ்லாம்ல இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி கல்யாணத்துக்கு போறதுக்கு? மார்க்க இல்ம தேட பயணிக்கிறீங்களா? ஒரு ஏழைக்கு உதவி செய்ய பயணிக்கிறீங்களா? இஸ்லாத்தை பரப்புறதுக்கு பயணிக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தாவாவுக்கு பயணம், அல்லாஹ்வுடைய தீனை பரப்புவதற்கு பயணம், இஸ்லாமுக்கு முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக பயணம், அதுக்கான சிரமம், அதை பத்தி கான்செப்டை சிந்திக்கிறது கிடையாது. ஆனா கல்யாண பத்திரிகையை தூக்கிட்டு ஊர் ஊரா, அதுலயும் இன்னும் கேவலம், முட்டாள்தனம், கிறுக்குத்தனம், ரூசுத்தனம், பைத்தியத்தனம் என்ன தெரியுமா? அந்த கல்யாண பத்திரிகைய 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு அடிச்சுக்கிட்டு ஊர் ஊரா அலையிறாங்க. பத்தீங்கன்னா அவங்கள விட கேவலமான ஒரு ஜென்மம் இந்த இஸ்லாம்ல முஸ்லீம்கள் இருக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் திட்டுறேன்னு கோச்சுக்காதீங்க, திட்டதான் செய்வேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்துக்கு யாரு மாறு செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னத்துக்கு யாரு மாறு செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு இதான். புரியுதா? யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய செல்வத்தை, எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய தியாகத்தை, எங்களுடைய அனைத்து வியர்வைகளையும் உன்னுடைய தீனுக்காக, உன்னுடைய தாவாவுக்காக, உன்னுடைய மார்க்கத்துக்காக ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்காக சிரமப்படக்கூடியவர்களாக, ஃபைதா ஃபரஹ்த ஃபன்ஸப் இலா ரப்பிக ஃபர்கப், உன்னை நோக்கி ஓடி வரக்கூடியவர்களாக, உனது மார்க்கத்திற்காகவே சிந்தித்து உனது மார்க்கத்திலேயே எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக, எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும். ஆமீன்.
சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், எடுத்துக்கிட்டா எடுத்துக்க, இல்லைன்னா நாளைக்கு மறுமையில் வந்து அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்லிருங்க, யா அல்லாஹ் இந்த உஸ்தாது சொன்னாருன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். யா ரப் யா அர்ஹமர் ராஹிமீன். சரி, இப்ப தாபிஈன்கள் இமாம்கள் என்ன சொன்னாங்க நம்ம பார்ப்போம். அன் முஜாஹிதின் ரஹிமஹுல்லாஹ் வ இலா ரப்பிக ஃபர்கப். என்ன அர்த்தம்? قال اجعل نيتك ورغبتك الى الله. நபியே, உங்களுடைய நியத், நீங்க எதை நினைத்தாலும் எதை நாடினாலும் அந்த நாட்டம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அல்லாஹுவாக இருக்கணும். அல்லாஹ்வை தவிர துன்யால எதையுமே நாடாதீங்க. என்னத்துக்கு குப்பையை நாடுறது? இந்த குப்பையை சேர்த்து சேர்த்து மண்டையில எதை சாப்பிடுறதுக்கு, உங்குறதுக்கு, திங்கிறதுக்கு, உடுத்துறதுக்கு, படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமே நாடலாம். அதுக்கு மேல இந்த துன்யா, அதுவும் எப்படி இந்த தாமரை வந்து தண்ணியில ஊட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு தான் நடனம். அது கல்புக்குள்ளார கொண்டு வந்துடக்கூடாது. அதை தவிர நமக்கு ஒரு நாட்டம் என்று இருக்குமேனால் அல்லாஹ் தான். உன்னுடைய நாட்டம் யார்? உன்னுடைய விருப்பம் எது? உன்னுடைய தேடல் எது? அல்லாஹ், என்னுடைய ரப் அல்லாஹ், என்னுடைய ரப்புடைய பொருத்தம். இதுதான் ஒரு முஸ்லிம், அவன் தான் முஸ்லிம். அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்? எல்லாம் போய் சொல்றது இத, செய்யறது வேற ஒண்ணு. குல் இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த். அட முட்டா பேல, சொல்ற இத கல்புல எதை வச்சிருக்கிற அல்லாஹ்க்கு தெரியாதா? பயப்பட வேணாம், நீனு யோசிக்கணும். சொல்றாங்க இமாம் முஜாஹித், இஜ்அல் நிய்யதக வ ரக்பதக இலல்லாஹ். உன்னுடைய நியத்தை, உன்னுடைய ஆசையை நீ அல்லாஹ்வின் பக்கம் ஆக்கிக்கொள். அதே போல முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ்வுடைய இன்னொரு அறிவிப்புல இஜ்அல் ரக்பதக வ நிய்யதக இலா ரப்பிக. முதலாவது அறிவிப்புல இலல்லாஹ், இரண்டாவது அறிவிப்புல இலா ரப்பிக. خير. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ்வுடைய இன்னொரு அறிவிப்பு என்ன? قال اذا قمت الى الصلاه. நபியே, இது கொஞ்சம் அவங்க வந்து நம்மள மாதிரி மிஸ்கின்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தொழுகைக்கு நீங்க நின்றுட்டீங்கன்னா வேற யாரையும் சிந்திக்காதீங்க, எதையும் தேடாதீங்க, எதை பத்தியும் ஆசைப்படாதீங்க, அல்லாஹ்வின் பக்கம் உங்களது ஆசையை வைத்துக் கொள்ளுங்கள். சரி, எவ்வளவு நமக்காக இறங்கி வந்து கருத்து சொல்றாங்க. மொத்த வாழ்க்கையிலேயும் தேடல் அல்லாஹுவா இருக்கணும், மொத்த வாழ்க்கையிலையும் தேடல் யாரா இருக்கணும்? புருஷனா இருக்கக்கூடாது, பொண்டாட்டியா இருக்கக்கூடாது, பிள்ளையா இருக்கக்கூடாது, எல்லாரும் நமக்கு வேணும். ஆனா எல்லாருக்கும் மேல அல்லாஹ் வேணும். அதான் வித்தியாசம், புரியுதுங்களா? எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கு மேல அல்லாஹ்வை நேசிக்கணும், எல்லாரோடையும் வாழணும், எல்லாத்துக்கும் மேல உள்ளத்தால அல்லாஹ்வோட இணைந்துடணும். ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வோட, புரியுதுங்களா? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் என்னோட இருக்கணும், புரியுதுங்களா? அந்த ஒரு தேடல். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நல்லதை செய்யணும், கெட்டதை செய்யக்கூடாது, நல்லதை சிந்திக்கணும். மண்டையில உள்ள மசாலாவும் கெட்டது, கல்புல உள்ள எண்ணங்களும் கெட்டது, அமல்களும் கெட்டதுன்னா எங்கதாங்க நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த மய்யத்து கிடைக்கும்? அடுத்து இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாப்போம். வைலா ரப்பிக ஃபர்கப் قال الثوري ரஹிமஹுல்லாஹ். பெரிய ஹதீஸ்களை அறிஞர், அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்கள்ல அமீர் என்று சொல்வாங்க இவங்க. தாபீன்களுக்கு அடுத்ததுல உள்ளவங்க, படிச்சு பாருங்க அவங்களுடைய வரலாறு. சுஃபியான் ஸௌரின்னு போட்டு பார்த்து, பெரிய மார்க்க சட்ட வல்லுனர், ஹதீஸ் கலை வல்லுனர், குர்ஆனுடைய விரிவுரையாளர், உலக பற்றில்லாத ஒரு பெரிய அறிஞர். அதாவது அந்த குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர், புரியுதுங்களா? ரொம்ப பெரிய அறிஞர். இஜ்அல் நிய்யதக வ ரக்பதக இலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல. நபியே, உங்களுடைய நிய்யத்து, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய தேடல், ஆசை, ரகபத் எல்லாவற்றையும் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் பக்கம் அப்படியே ஆக்கிக் கொள்ளுங்கள். வேற எதையுமே வைத்துக் கொள்ளாதீங்க. எல்லாம் பிரச்சனைங்க, உலகத்தில் உள்ள எல்லாம் பிரச்சனை, தீர்வு அல்லாஹ் ஒருத்தன் தான். உலகத்தில் உள்ள எல்லாம் குழப்பம், அல்லாஹ் ஒருத்தன் தான் தெளிவு, அல் முபீன், தெளிவானவன். உலகத்தில் உள்ள எல்லாமே சிக்கல், எல்லாவற்றுக்கும் விடுதலை அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. புரியுதா? ரஹ்மான் யா ரஹீம் யா அஸீஸ், அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். தொழுகையில, தொழுகைக்கு வெளியில என்ன செஞ்சாலும் சரி, சட்டியை உருட்டுங்க வேணான்னு அல்லாஹ் சொல்லல, உருட்டும் போதும் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே உருட்டணும். புரியுதுங்களா? என்ன செஞ்சாலும் சரி அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு பிஸ்மில்லா பிஸ்மில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சட்டையை போடுறீங்களா? பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாட்டை திங்கிறீங்களா? பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலையிலையும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லணும், அல்லாஹ்வுக்காக.
சரி, இமாம் குர்துபி என்ன சொல்றாங்க பாப்போம். இமாம் குர்துபி அவங்க சொல்றாங்க, கிராத்துல ஒரு கிராத் இருக்கு, ஃபர்கப் என்ற இடத்துல ஃபர்கிப் என்று ஓதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஐ ஃபர்கிபின் நாஸ இலா மா இன்தஹு. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஆர்வத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பக்கம் மக்களுக்கு ஆர்வத்தை கொண்டு வாருங்கள். இதாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச தாவா. புரியுதா? வாழ்நாள் எல்லாம் மக்களை சொர்க்கத்திற்கு தயார்படுத்தினார்கள். அம்மார் கொல்லப்படுறாரு, யாசிர் கொல்லப்படுறாரு, பொறுத்துக்குங்க, தீர்வு வரும். உங்களுக்கு இல்லை என்றாலும் அடுத்த தலைமுறைக்கு தீர்வு வரும், உங்களுக்கு சொர்க்கம் வரும். சஹாபாக்கள் ஓடி வந்து பைஅத் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என் மனைவியை இழக்க தயார், நான் என்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிய தயார். பெண் ஓடி வர்றாங்க, என்னுடைய கணவன் கொல்லப்பட்டு நான் விதவையானாலும் பரவாயில்லை, குழந்தைகள், என்னுடைய தந்தை அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டு நான் அனாதையானாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 1,24,000 சஹாபாக்கள் அல்லது 1,64,000 சஹாபாக்களை ஒரே மோட்டிவேஷன் தான், சொர்க்கம் 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 சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், சொர்க்கம், சொர்க்கத்துக்கு வந்துருங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். துன்யாவை அதை செய்வோம், அல்லாஹ் சரி செய்வான். நமக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்? சொர்க்கம் வேணும். புரியுதுங்களா? ஃபர்கிபின் நாஸ இலா மா இன்தஹு. இன்னைக்கு நம்ம மண்டையில என்ன இருக்கு? சொர்க்கத்தை தவிர உள்ள எல்லா ஆசையும் இருக்குங்க. சொர்க்கத்தை தவிர உள்ள எல்லா ஆசையும் இருக்கு. தொழுதா கூட சோத்துக்கு துவா கேட்போமான்னு சிந்திச்சுட்டு தான் தொழுகிறோம். யா அல்லாஹ், இந்த 2 ரக்காத்து தொழுத எனக்கு சொர்க்கம் கொடுப்பியாடா ரப்பே, இந்த தொழுகையை ஏத்துக்கிட்டு எனக்கு எங்கேயாவது சொர்க்கத்துல ஒரு மூலையில தள்ளுவியா ரப்பே, ஏதாவது மண்டையில வருதா? ஃபர்லு தொழுதாலும் சரி, தொழுதுட்டு போனா வியாபாரத்துல பரக்கத்து கிடைக்குமா, காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, கிராக்கி வருவானா, கிராக்கா கிராக்கியா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, தொழுதா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா? அட மண்ட 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 மண்ட, எல்லாம் விதியில எழுதப்பட்டுருச்சு, தக்தீரில் எழுதப்பட்டு விட்டது, யாரு யாருக்குன்னு சொல்லி பொறுமையா இருங்க. புரியுதுங்களா? அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் இடத்துல கேளுங்க, அதையும் கேளுங்க, கேட்க வேணாம்னு சொல்லல. சொத்தை கேளுங்க, ஊட்ட கேளுங்க, பணத்தை கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. ஒரு ஓரமா வச்சுக்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அதுக்கு கூட ஹஸனாவுக்கு என்ன அர்த்தம்னா, துன்யால நல்ல அமலை செய்வதற்கு வாய்ப்பு கொடு, ஆகிரத்துல சொர்க்கத்தை கொடுன்னு தான் விளக்கம் சொல்றாங்க தாபீன்கள். நம்ம தான் அதுக்கு துன்யான்னு வச்சுக்கிட்டோம். சரி, துன்யாவை கேட்கலாமா? ஏன் கேட்க கூடாது? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். வேற யார்கிட்ட கேட்கறது? எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கை, யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய காரியங்களை லேசாக்கி கொடு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தது. நபிமார்கள் தாவாவுக்காக வேண்டி கேட்கும்போது கூட ரொம்ப போட்டு துன்யா வரட்டிங்க, என்னத்தங்க பிரச்சனை, என்னங்க செஞ்சிருவானுவ, குஃபாருங்க, கொன்னுருவானுல, அதுதானே நமக்கு வேணும், ஷஹாதத், அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை கூட எப்படி கேட்டாங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷார்ட்டா கேட்டுக்கிட்டாங்க, ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. யா அல்லாஹ், நான் தாவாவுக்கு போறேன், என் காரியத்தை லேசாக்கி கொடுத்துரு, முடிஞ்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் பார்த்துப்பான். நீ அடி வாங்கணும்னு இருந்தா அடி வாங்க வைப்பான், அதுலயும் உனக்கு அல்லாஹ் தஆலா நின்ன நியமத்தை வைப்பான். உன்னை பாதுகாக்கணும்னு அல்லாஹ் பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லுங்க, ரப்பனா இன்னா நஊது பிக மின் ஷுரூரிஹிம் வ நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம். அவ்வளவுதான். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வ நஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் ஸாலிமீன். எல்லாம் குர்ஆன்ல நமக்கு இருக்கு. அந்த துஆவெல்லாம் விட்டுவிட்டு நம்மளாம் என்ன செய்யறோம்? மண்டையை போட்டு பிச்சுக்கிறோம். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவுக்காக கேட்ட துஆலாம் நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. நாமளா சட்டி சோத்தை கொடு, பெரிய பங்களாவை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, கட்டுக்கட்டா கொடு, என்னத்தை செய்ய போறோம்? கபருக்கு கொண்டு போறோமா? சதகா பண்ணியிருந்தா, தர்மம் பண்ணியிருந்தா, ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா, உறவுகளுக்கு கொடுத்திருந்தா, 4 பேரை படிக்க வச்சிருந்தா, 4 மஸ்ஜித் கட்டியிருந்தா, 4 மதரசா கட்டியிருந்தா, அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு போனா என்ன இருக்குது? எல்லாரும் இப்ப எப்படின்னு சொன்னா கண்டிஷன் போறாங்க. அல்லாட்ட நீ கொடுத்தா நான் கொடுப்பேன். அட ஊசு பேல, அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறான்ல, முதல்ல அதுல இருந்து கொடு. யாராவது வந்து கேட்டா எனக்கு வரட்டும், வந்தா தர்றேன். அட அறிவாளி, உன் பாக்கெட்ல இருக்குல்ல, உன் பேலன்ஸ்ல இருக்குல்ல, உன் வீட்டுல இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு அளவை முதல்ல எடுத்து கொடு. புரியுதா? எல்லாம் விளையாட்டு. ஷைத்தான் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், மண்டையில பூத்திக்கிட்டே இருக்கலாம், இப்படி சொல்லி தப்பிச்சுக்க, இப்படி சொல்லி தப்பிச்சுக்கன்னு சொல்லிட்டு. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குறதுக்கு ஷைத்தான் ஐடியா பண்ணானோ, அந்த மாதிரி நமக்கு ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படிரா இவனை வந்து தீன்ல இருந்து வெளியாக்குறது, அல்லாஹ்வுக்கு கீழ்படிகிறதுல இருந்து இவனை வெளியே கொண்டு வர்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துக்கு கீழ்படிகிறதுல இருந்து இவனை எப்படிடா வந்து டைவர்ட் பண்றது, திருப்புறதுன்னு ஷைத்தான் போட்டு பிளானிங் பண்ணி அதுக்கு PhD பண்ணி வச்சிருக்கான். புரியுதா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஆஹா,
நான் வந்து நல்ல எண்ணம் உள்ளவன், நான் வந்து கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு மண்டையில் சுற்றி அளவில் போட்டால் தான் தெரியும் இந்த மண்டையை உடைச்சி என்னத்தை சைத்தான் குழப்பறான்னு சொல்லிட்டு. புரியுதா? قال ابن العربي رحمه الله روي عن شريح أنه مر بقوم يلعبون يوم عيد فقال ما بهذا أمر الشارع. شريح பெரிய நீதிபதி தாபிஈ, புரியுதுங்களா? அவங்களுடைய வரலாறையும் எடுத்து படிங்க. எல்லா வரலாறையும் சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா நமக்கு ஆயத்து போவாது. அவங்க வந்து மக்களை பார்த்தாங்க. ஒரு பெருநாள்ல மக்கள் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இதுக்கா அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதாவது இமாம் குர்துபி அவங்க வந்து பின்னாடி விளக்கம் சொல்றாங்க. இமாம் ஷுரைஹி சொன்ன வார்த்தையை முழுசா நம்ம ஏத்துக்க முடியாது, புரியுதா? அதாவது சில விளக்கம் இருக்குன்னு இமாம் குர்துபி சொல்றாங்க. ஆனா இமாம் ஷுரைஹி வந்து அந்த அர்த்தத்துல சொல்லல. அதாவது ஓரளவுக்கு விளையாடணும். இப்படியே காலை பெருநாள்னு சொல்லிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், ராத்திரில இருந்து காலை வரைக்குமா விளையாடுறது, அதுதான் இங்க இமாம் ஷுரைஹி சொல்றாங்க. ஆனா இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை கூட விளையாட்டுட்டு பெருநாள் தானே, சந்தோஷமா இருக்கட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விளையாடலையா ஹபஷாக்கள், அந்த கருப்பு நீக்ரோ மக்கள் வந்து ஆயுதங்களை வைத்துக் கொண்டு விளையாடலையா? அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் பெருநாள் அன்னைக்கு சின்ன அன்சாரிகளுடைய சின்ன குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க அந்த கிராமிய பாடல்களை பாடிக்கொண்டு விளையாடலையா அப்படின்னு சொல்லி. அப்ப அபூபக்கர் வந்து என்ன நீங்க ஷைத்தானுடைய இசையை பாடலை இசைக்கிறீங்களா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுலன்னு சொன்னப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லப்பா உடுப்பா இன்னைக்கு வந்து பெருநாளுப்பா, அந்த சின்ன பிள்ளைங்க படிக்கட்டும்பா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சோ அதனால வந்து போதுமே அமல்லையே மூழ்கி இருக்கணும் அப்படியும் மார்க்க சொல்லல, புரியுதுங்களா? அதுவும் முடியாது. எப்படி நம்மளால முடியும்? அதனால வந்து எந்த நேரத்துல எது அதுக்கு பெருநாளுங்கிறது அதுக்காக வேண்டி உள்ள நாள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதுல கூட தொழுகை இருக்குது, ஃபர்து தொழுகையை தவறிடக்கூடாது, மற்ற வந்து சுன்னத்தான விஷயங்கள் தவறிடக்கூடாது. அதுதாங்க இமாம் ஷுரைஹி கணக்கு பண்றாங்க. ஆனா பொதுவா யாராவது இப்படி தவறா விளங்கிடக்கூடாது, இமாம் ஷுரைஹி என்னடா இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுதான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் விளக்கத்தை சேர்த்துக்கிறாங்க. பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சூரா முடிகிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருவோமே. பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, கால அத்தா ரஹிமஹுல்லாஹ், இவங்களும் பெரிய தாபிஈ, சொல்றாங்க தபர்ர இலைஹி ராஹிபம் மினன் நார், அல்லாஹ்விடத்திலே அப்படியே ஒடுங்கி அடங்கி பணிந்து பயந்து அழுது நீங்கள் பிரார்த்தனை கேளுங்கள். தபர்ர கெஞ்சி கேளுங்கள். ராஹிபம் மினன் நார், நரகத்தை விட்டு பயந்தவராக, ராஹிபன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஆசைப்பட்டவராக அல்லாஹ்விடத்தில் ஓடோடி வந்து நீங்க பயந்து பணிந்து தேடி அழுது பிரார்த்திப்பீர்களாக. வைலா ரப்பிக ஃபர்கப், எவ்வளவு அழகான உயர்ந்த அர்த்தத்தை சொல்லிருக்காங்க பாருங்க. வகீல ஃபர்கப் இலைஹி ஃபீ ஜமீஇ அஹ்வாலிக, இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது உங்களுடைய எல்லா நிலைகளிலும் உங்களுடைய அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் ஆசை கொண்டவராக இருங்கள். கால ஜுஜாஜ், அதுக்குதான் கல்யாணம் பண்ணா கூட அந்த பொண்ணை கூட அல்லாஹ்வுக்காக தேர்ந்தெடுக்கணும். ஒரு பெண்ணு ஒரு கணவன் தனக்கு ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்தா கூட அல்லாஹ்வுக்காக, இவனால அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்குமா? காசு பணம் கிடைச்சா எத்தனை நாளைக்கு காசு பணம் குப்பை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புரியுதா? அல்லாஹ்வுக்காக தேர்ந்தெடுக்கணும். கால ஜுஜாஜ் இஜ்அல் ரக்பதக இலல்லாஹி வஹ்தஹு, இவங்களும் பெரிய ஒரு இலக்கண முஃபஸ்ஸிர், அதே போல கிராத்துடைய அறிஞர் சொல்றாங்க, உம்முடைய ஆசைகளை எல்லாம் அல்லாஹ் ஒருவனின் பக்கமே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சூரா அலம் நஷ்ரஹ் உடைய அமர்வு இதோட நிறைவுறுகிறது. அல்லாஹ்வுடைய அருளினால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி கொடுத்தா. இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஏதாவது கேள்வி இருக்குமா? ஒரு 5 நிமிஷம் தான். அஜத்து மேடம் என்ன அவசரம், என்ன அவசரம்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னா, முழுசா சொல்லுங்க. எவ்வளவு அழகான துஆ. வெறும் ரப்பனா ஆத்தினா நிப்பாட்டுறது எவ்வளவு பெரிய தப்பு. அதாவது சுன்னா அந்த இடத்துல அந்த துவாவை ஓதுறது, வேற துவாக்களும் ஓதலாம், அதோட சேர்த்து ஓதலாம். ஆனா அந்த துவாவை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடக்கூடாது. வாதுகில் ஜன்னத்த மஅல் அப்ரார்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுவாங்க, அது போடக்கூடாது. குறிப்பா நம்ம ருக்னு யமானி ஹஜர் அஸ்வதுல இந்த துவா, அது போக மற்ற இடங்கள்ல நீங்க குர்ஆன் ஓதலாம், திக்ரு செய்யலாம், வேற ஏதாவது குர்ஆன் சுன்னாவுடைய துவாக்கள் எது வேண்டுமானாலும் நீங்க ஓதலாம். உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை உங்களுடைய மொழியில நீங்க கேட்கலாம். அதுல வந்து குறிப்பா இன்னதுதான் என்ற ஒரு குறிப்பிட்ட ரிஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டாயம் இல்லை. வலைக்கும் அஸ்ஸலாம். மேடம் அவர்களே, முதல் வால்யூம் நாங்கள் நடத்திவிட்டோம். அந்த முதல் வால்யூமுடைய வகுப்புகள் உங்களுக்கு தேவை என்றால் அந்த புத்தகத்தையும் அதனுடைய வகுப்புகளையும் உங்களுக்கு அனுப்புகிறோம், கேட்டுக்கொள்ளுங்கள். இது அரபியில் அந்த முதல் வால்யூமையோ
அல்லது ஓரளவுக்கு அரபி படித்தவங்களுக்காக உள்ளதுதான் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த வகுப்பு. இது இப்போதான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் போக போக இதில் நிறைய வேலை இருக்கு, படிக்க வேண்டியது, மனப்பாடம் பண்ண வேண்டியது. அதனால சீக்கிரமா நீங்க அந்த முதல் வால்யூமை படிச்சுக்கிட்டு ஆடியோ கேட்டுட்டு ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நேரம் நிறைய நீங்க ஒதுக்கணும். சும்மா அந்த 1 மணி நேரம் உட்காந்துட்டா அரபி வந்துடும், நாமளும் அரபியில பேசலாம் படிச்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்க 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தனியா கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது யாருமா சொல்லி கொடுத்தது? புதுசா இருக்கு எனக்கு. ஹூர்லீன்களுக்கு மஹராகன்னு சொல்லி யார் சொல்லி கொடுத்தது? நீங்க என்ன ஓதுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த துவாவை எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க, போட்டோ பிடிச்சி நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அது போக என்னிடத்துல இருக்கக்கூடிய சஹீஹான துவாக்களை உங்களுக்கு அனுப்புறேன். அப்படி இல்லைன்னா இந்த துவாவை சேர்த்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். எனக்கும் புரியலையே, அது என்ன ஹூர்லீன்களுக்கு மஹராகன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சஹாபி சொல்லியிருக்கணும், ஏதாவது ஒரு தாபிஇ சொல்லியிருக்கணும். என்ன அந்த வாப்பா இந்த வாப்பா சொன்னதெல்லாம் வச்சு நம்ம ஓத முடியுமா? அல்லாஹ் அறியாமையில இருந்து அல்லாஹ் மன்னிச்சிருவாமா? தெரிஞ்சவன திருத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். நான் நீ எனக்கு அதை போட்டோ பிடிச்சி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். மற்றபடி இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அப்படிலாம் வார்த்தை கிடையாது. வலைக்கும் அஸ்ஸலாம். இல்லம்மா, பெண்களுக்கு அதானும் இல்லை இக்காமத்தும் இல்லை. ஆண்களுக்கு தான் அதானும் இக்காமத்தும், பெண்களுக்கு இல்லம்மா. சரி, வேணா இருங்க, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு மற்ற ஃபத்வாக்களையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் நானும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது, கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். முரண்பாடான கருத்துன்னு சொல்ல வேணாம், மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. அதாவது நான் கொடுக்கக்கூடிய ஃபத்வாவை பொறுத்த வரைக்கும் ஷேக் அல்பானி, அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கூற்று இதுல எனக்கு மிக சரியாப்படுது. என்ன சொல்றாங்க ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள்னா, மாதவிடாய் உள்ள பெண்ணு தொழுகை அதே போல தவாஃப் செய்யக்கூடாது, இதுக்கு தான் சஹீஹான ஹதீஸ் இருக்கு. மற்றபடி குர்ஆனை ஓதக்கூடாது என்பதற்கு எந்த வகையிலுமே ஒரு உறுதியான ஒரு சான்று கிடையாது. புரியுதுங்களா? குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய திக்ருகள்ல ஒரு திக்ரு. ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய சில பகுதிகளை கண்டிப்பா ஓதியாகணும். காலையில ஆயத்துல் குர்சி, மாலையில ஆயத்துல் குர்சி, காலையில 3 குல்லுடைய சூறாக்கள், மாலையில 3 குல்லுடைய சூறாக்கள், அதே போல ஆமனர் ரசூலு, இதெல்லாம் ஒரு முஸ்லிம் கட்டாயம் ஓத வேண்டிய திக்ருகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப மாதவிடாய் நிலையில உள்ள பெண்கள் ஓதக்கூடாது என்று இருக்குமே, ஆனா இது சொல்லிய இடங்கள்ல கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை இதை தவிர்த்து கொள்ளும்படி சொல்லியிருப்பாங்க. அப்படி எங்கேயுமே கிடையாது. புரியுதுங்களா? அதே போல இந்த ஹைதுள்ள பெண்கள் குர்ஆன் ஓத மாட்டார்கள் என்பது சஹாபாக்களுடைய காலத்துல அறியப்பட்ட சட்டமாகவுமே கிடையாது. சஹாபாக்களுடைய காலத்துல அறியப்பட்ட சட்டமாக எது இருந்துச்சு? எங்களுக்கு தொழுகை போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நாங்க குர்ஆன் ஓத முடியாத நிலைக்கு ஆயிட்டோம்னு சொல்லி எங்கேயுமே சஹாபிய பெண்களுடைய அறிவிப்புகளை நீங்க பார்க்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜுடைய நேரத்துல அழுதப்ப கூட ஏன் அழுதிங்கன்னு கேட்டா எனக்கு தொழுகை போயிருச்சுன்னு தான் சொன்னாங்க. அப்பயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீங்க தவாஃப் மட்டும் செய்யாதீங்க, ஹாஜி செய்யக்கூடிய எல்லா அமலையும் நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஹாஜி என்ன செய்வாரு? குர்ஆன் ஓதுவாரு, திக்ரு செய்வாரு, எல்லாம் இருக்கு. ஸோ அதனால ஹைதுள்ள பெண்கள், நிஃபாஸ் உள்ள பெண்கள், ஈவன் ஜுனுபுள்ள நிலையில கூட குர்ஆனை ஓதலாம், படிக்கலாம், பார்த்து தொட்டு எந்த தப்புமே கிடையாது. முடிஞ்சா ஒழு செய்யறதா இருந்தா, சிறு தொடக்கம் நீக்கிறதா இருந்தா செஞ்சு கொள்ளுங்க. மற்றபடி எந்த அதே போல குர்ஆனை படிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், குர்ஆனை படிக்கிறதா இருக்கட்டும், ஹிப்ஸ் செய்யறதா இருக்கட்டும், எல்லா நிலையிலுமே நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. தொழுகை மட்டும்தான் ஹைதுள்ள நிலையில, நிஃபாஸ் உள்ள நிலையில, ஜனாபத்துடைய நிலையில நெருங்கக்கூடாது, செய்யக்கூடாது. அதே போல தவாஃப். அல்லாஹு அலம். ஹதீஸ் இருக்கு. அதாவது ஃபிக்ஹ் கலையில சில அறிஞர்களிடத்துல ஜுனுபுடைய நிலையில, ஹைது நிஃபாசுடைய நிலையில குர்ஆனை தொட்டு ஓதக்கூடாது, பார்த்து ஓதக்கூடாது, மனப்பாடமா கூட ஓதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கருத்து இருக்கு. ஆனா அது எல்லாமே அவங்க ஒரு பலவீனமான ஹதீஸின் அடிப்படையில, பேணுதல் என்ற அடிப்படையில சொன்ன சட்டமை தவிர ஒரு விஷயத்தை ஹராமாக்குறதுக்கு அறவே கூடாது என்று உறுதியா சொல்றதற்கு நமக்கு சஹீஹான ஹதீஸ் தேவை. அது இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை ஹராமாக்க முடியாது. புரிஞ்சுங்களா? சரிமா, இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு கிளாஸ் இருக்குது, நாளை அமர்வில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.